வணக்கம் மக்களே. கடோபனிஷத்தம் பகுதி 4. ஸ்வர்கலோகத்திற்கு இட்டுச் செல்லும் வேள்வித்தி முறையை பற்றி கூறிய யமதர்மர் தற்போது நசிகேதா 3வது வரத்தை கேட்பாயாக என்று கூறினார். அதற்கு நசிகேதர், யமதர்மராஜரே, ஒரு மனிதன் இறந்து போனதும் அவனுடைய சரீரம், இந்திரியங்கள், மனம், புத்தி இவைகளிலிருந்து வேறாக ஆத்மா என்கிற ஒன்று இருக்கின்றது. அது ஒருவருடைய மரணத்திற்கு பின்பு வேறு தேகத்தை அடைகின்றது என்று ஒரு சிலரும், வேறு சிலர் அப்படி வேறான ஆத்மா ஒன்றுமே இல்லை என்றும் கூறுகின்றார்களே. இந்த தத்துவத்தின் உண்மையை எனக்கு கூற வேண்டும். இது விஷயமாக எனக்கு நன்கு தெரியும் விதமாக, அதாவது பிரத்யக்ஷயமாகவோ அனுமானங்களினாலோ தெரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அதை தெளிவாக அறிய விரும்புகிறேன். இந்த ஆத்ம ரகசியத்தை அருள் கூர்ந்து எனக்கு உபதேசிக்க வேண்டும். இதுவே என்னுடைய கடைசி 3வது வரம் என்று கேட்கின்றார் நசிகேதன். யமதர்மர் தனக்குள் யோசித்தார். கடைசி வரமாக கேட்கக்கூடாததை கேட்டுவிட்டானே. ஆத்ம ஞான உபதேசம் பெற பரிபூரண யோகியதை இருக்கிறதா இல்லையா என்பதை முதலில் சோதித்து பார்க்கலாம். ஹே நசிகேதா, பணக்காரன் கடன்காரனை கஷ்டப்படுத்துவது போல் என்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தாதே. இந்த ஆத்ம தத்துவ விஷயத்தில் முந்தைய காலத்திலிருந்தே தேவர்களுக்கே எளிதில் அறிய முடியாத ஐயப்பாடுகள் நிறைந்த உண்மை இது. பிறப்பு இறப்பு என்கிற விஷயத்தின் சட்டம் மிகவும் சூட்சுமமானது, மர்மமானது. ஆத்மாவின் இயற்கை அறிதற்கு அரிய விஷயம். நிச்சயமான பலனை தரும் வேறு ஏதாவது கேள், தருகிறேன் என்கிறார். பிடித்த பிடியை விடாத மனம் உடையவனானால் தானே ஆத்ம விஷயத்தில் முன்னேற முடியும். எனவே நசிகேதன் விடாப்பிடியாக பேசத் தொடங்கினான். ஹே மிருத்யு தேவரே, தேவதைகளுக்கே புரியாமல் சந்தேகம் வரக்கூடிய அவ்வளவு அறிதற்கு அரிய விஷயம் என்றால், புரிந்து கொள்ளும் தன்மையும் கடினமானது என்றால் தாங்களே சொல்லுகின்றீர்கள். அப்படிப்பட்ட கடினமான விஷயத்தை விளக்கிச் சொல்ல உம்மை போன்ற மகா குருவை எங்கு தேடினாலும் எமக்கு கிடைக்க மாட்டார். இதற்கு சமமாக வேறு வரமும் கிடையாது. எனவே தாம் தயை புரிய வேண்டும் என்று வேண்டுகின்றார். குமாரா, இந்த பூமியில் மிக விரிந்த நிலப்பரப்பை தேர்ந்தெடு. நீ எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவ்வளவு காலம் வாழ்ந்துகொள். இந்த பரந்த உலகத்தின் அரசனாக இரு. குதிரைகள், யானைகள், ஆடு மாடுகள் மற்றும் அளவிட முடியாத பொன் பொருட்களை தருகின்றேன். 100 ஆண்டுகள் வாழும் புத்திரர்களும் மற்றும் பேரப்பிள்ளைகளையும் பெற்றுக்கொள். உனது ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றேன். தோன்றிய பொருள் மறைந்தே தீரும் என்கிற இயல்புடைய மானிட உலகினில் எதை வேண்டுமானாலும் கேள். அது எவ்வளவு அரியதாயினும் சரி. உனக்கு பணிவிடை செய்ய தேர்களோடு இன்னிசை கருவிகளோடும் அழகான அப்சரஸ் மங்கையர் என மானிட உலகில் பெரும் பேராக கருதும் அனைத்தையும் தருகிறேன். சிரஞ்சீவியாக அனைத்தையும் அனுபவித்து விட்டு திருப்தியுடன் வாழ்வாயாக. ஆனால் நசிகேதா, மரணத்தின் மறைப்பொருட்களை மட்டும் கேட்காதே. அதற்கு சமமான வேறு ஒரு விருப்பத்தை கேட்டு பெற்றுக்கொள் என்கிறார் யமதர்மர். நசிகேதன் வணக்கத்துடன், ஓ அனைத்துக்கும் முடிவானவரே, நீங்கள் தரும் இன்பங்கள் பூமியில் நிலையானவை அல்ல. அவைகள் உயிர் ஆற்றலை பலவீனப்படுத்துகின்றன. அத்தோடு பூமியில் எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் வாழ்க்கை என்பது சுருக்கமானதுதானே. செல்வத்தால் மனிதன் மனம் முழு திருப்தி அடைவதில்லை. இதுவே உண்மை. வாழ்வின் முடிவாகிய உம்மை எந்நேரமும் கண்ணெதிரே வைத்துக்கொண்டு செல்வத்தை நிம்மதியாக நாங்கள் பயமில்லாமல் அனுபவிக்க இயலுமா? உங்கள் ஆளுமை எங்கள் மேல் இருக்கின்றது என்பதே உண்மையாக உள்ளபோது நாங்கள் சுகபோகமாய்த்தான் வாழ்ந்துவிட முடியுமா? எனவே நான் கேட்ட வரம்தான் எனக்கு வேண்டும். அழியக்கூடிய வாழ்வை கொண்ட மனிதன் ஒருவன் இங்கே இந்த மண்ணுலகில் வாழும்போதே தனது சொந்த மரணமில்லா அமரத்துவத்தை உணர்ந்து விட்டான் எனில் அவன் பூமி தன்னில் இன்பங்கள் நிறைந்த நீண்ட நாள் வாழ்நாளையோ அல்லது வஞ்சகம் நிறைந்த எழில் நனத்தின் காம இச்சையையோ விரும்புவானா? ஆகவே இம்மைக்கு பின்னால் உள்ள பெரிய நிலைப்பாட்டை, மரணத்திற்கு பின்னால் உள்ள மறைப்பொருளை பற்றி
ஒரு மானிடன் கொண்டுள்ள ஐயத்தை தீர்த்து அருள்வீராக. மர்மத்தின் திரையை விளக்கும் இந்த வரத்தினை எனக்கு நல்குவீர். நசிகேதன் என்றுமே எட்டும் வரம் இது மட்டுமே, வேறெதுவும் இல்லை என்று கூறி வணங்கி நின்றான். யமதர்மன் தனது மனதிற்குள், நசிகேதன் இவன் உத்தமமான யோக்கியதை உள்ளவன்தான். நமது பரீட்சையில் இவன் தனது உள்ள தூய்மையாலும் உறுதித்தன்மையாலும் வெற்றி பெற்று விட்டான் என்று மகிழ்ந்தார். சரி நசிகேதா, நான் அதை உபதேசிக்கிறேன் என்று வரத்தை கொடுத்தார். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்து வரும் காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.